அமெரிக்கா அவர்களுக்கான ப்ரிப்பரேஷனை செஞ்சாங்க, ஈரான் அவர்களுக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டாங்க என்றால் யுத்தம் ஆரம்பித்து 2 நாட்களுக்குள்ளே ஈரானின் ஆன்மீக தலைவர் கொல்லப்படுகிறார். அப்போது ஈரானின் ப்ரிப்பரேஷன் என்ன இவ்வளவு வீக்காக இருக்குது? அப்பதான் ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்படுறாரு. அது அவருடைய வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலத்துக்குள்ள சாதாரண ஒரு மனுஷன் உடனே உள்ள போக முடியுமான்னா போக முடியாது. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் உள்ள போக முடியும். அப்ப அந்த புகைப்படத்தை யாரு எடுத்திருப்பா? இப்ப அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, நீங்க சரண்டர் ஆகுங்கன்றாரு. சரண்டர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெகுமதி தருவேன், இல்லைன்னா அவங்க அத்தனை பேரையுமே கொள்ளுவோம்னாரு. இப்போ அவங்க சரண்டராக அவர் அறிவிச்சு அடுத்த கணம் தான் என்ன பண்ணாங்கன்னா, அவர்களுடைய USS ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலுக்கே தாக்குதல் நடத்தினாங்க. தடுக்க முடியுதா? இப்ப கத்தார் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, துபாய் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. துபாய் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான அந்த நட்புறவுகளை பற்றியெல்லாம் அதிகமானவர்கள் பேசுகிறார்கள். குறிப்பாக பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக பேசுகிறார்கள். இலங்கையர்களாக கண்டிப்பாக ஈரான் பக்கம் தான் இருக்கணும் நம்ம. ஆனால் அரசுக்கு அப்படி இருக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் ஈரான் நமக்கு செஞ்ச மாதிரி உதவி, பெட்ரோலை யுத்த காலத்திலேயே நமக்கு ஃப்ரீயாக பெட்ரோல் தந்தவன் ஈரான்காரன் தான். நமக்கு இன்னும் யுத்த காலத்தில் எடுத்த பெட்ரோலுக்கே இன்னும் நம்ம காசு கொடுக்க இருக்குது ஈரானுக்கு. தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம். அக்கனவு நனவாக இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஷார்ட் நியூஸ் வழங்கும் ஷார்ட் டாக் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய கிழக்கில் என்ன நடைபெறுகின்றது? இஸ்ரேல் ஆரம்பித்த யுத்தம் இப்போது ஈரான் பதில் தாக்குதல்களை நடாத்தி கொண்டிருக்கின்றது. மத்திய கிழக்கில் பதட்டம் நிலவி வருகிறது. இலங்கையர்கள் பல நூற்றுக்கணக்கானவர்கள், பல்லாயிரக்கணக்கானவர்கள் மத்திய கிழக்கு நாடுகளிலே வாழ்கிறார்கள், தொழில் செய்கிறார்கள். அவர்களுக்கு என்ன நடைபெறப் போகின்றது என்ற கேள்விகள் எல்லாம் சமூகத்திற்கு மத்தியிலே எழுந்து கொண்டே இருக்கின்றன. மாத்திரமல்லாமல் இலங்கையில் பெட்ரோல் பிரச்சனை வருமா? ஈரான் இஸ்ரேல் யுத்தம் காரணமாக இலங்கையிலே அப்படியான ஒரு நிலைமை ஏற்படுமா? இந்த யுத்தத்தினால் இலங்கைக்கு எவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட போகின்றது என்பது குறித்து நாங்கள் பேச வேண்டும். இன்றைய இந்த சிறப்பு கலந்துரையாடலுக்காக வேண்டி நான் அழைத்தது, அண்மைய நாட்களாக குறிப்பாக இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனை ஆரம்பித்த நாட்களில் இருந்து கடந்த 2 வருடங்களாக பாலஸ்தீன அப்டேட்களை விரிவாக உங்களுக்கு வழங்கக்கூடிய சர்வதேச அரசியல் சம்பந்தமான ஆழ்ந்த அறிவை கொண்ட சகோதரர் ரஸ்மின் அவர்களை அழைத்திருக்கின்றேன். நிகழ்ச்சிக்குள் அவர்களை சலாம் கூறி அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முதலில் சொல்லுங்கள், ஈரானுக்கு அமெரிக்கா அடிக்கும் அல்லது ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு இடையிலே யுத்தம் மூழ்கும் என்று பலரும் எதிர்பார்த்தார்கள். உண்மையிலே இந்த எதிர்பார்ப்பு எல்லோருக்கும் மத்தியிலும் இருந்தது. ஆனால் இவ்வளவு சீக்கிரமாக இது நடைபெறுமா என்பதுதான் கேள்வியாக இருந்தது. இந்த அமெரிக்கா ஈரான் 2 நாடுகளுக்கு இடையில் மிக அண்மையிலே ஓமானிலே ஒரு பேச்சுவார்த்தையும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அதிகமானவர்கள் சொன்னார்கள் யுத்தம் நடைபெறாது இப்போதைக்கு. ஏன் யுத்தம் இவ்வளவு சீக்கிரமாக ஆரம்பமானது? ஓமானில் பேச்சுவார்த்தை நடந்தது. அதற்கு பிறகு ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பிறகு இன்னொரு தடவை ஜெனீவாவில் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. மொத்தம் 3 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருந்தது. இதற்கு முன்பதாக நமக்கு தெரியும், காசா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போதே இதே போன்ற ஒரு பேச்சுவார்த்தையை அமெரிக்கா நடத்தி கொண்டே என்ன பண்ணாங்கன்னா, திடீரென்று ஈரான் மேலே தாக்குதல் நடத்தினாங்க. இந்த பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போதே ஈரானுடைய அதிபர், அதே போன்று ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி, இவங்க எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், நாங்கள் பேச்சுவார்த்தை டேபிளுக்கு வர்றோம், பேச்சுக்கு நாங்கள் தயார், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் உங்களை நம்பி நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வரலை என்று சொல்லிக்கொண்டே என்ன பண்ணாங்கன்னா, அவங்களும் ஃபுல் ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டே இருந்தாங்க. அமெரிக்கா முழுவதுமாக ஆயுதங்களை குவித்து கொண்டே இருந்தது மத்திய கிழக்கில். அப்போ ஆயுதங்களை குவிச்சுக்கிட்டே ஏன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க எனும் போதே ஈரானுக்கு தெரியும் அட்டாக் பண்ணுறதுக்கான டைம் எடுக்கிறாங்கிறது. அவன் ஆயுதங்களை கொண்டு வந்து வச்சுக்கிறதுக்கான டைமை தான் எடுத்துக்கிட்டு இருந்தான். ஈரானும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பேச்சுவார்த்தை டைமை எடுத்துக்கிட்டு அவர்களும் அவர்களுடைய இராணுவத்தை அந்த ப்ரிப்பரேஷன் பண்ணி கொண்டே இருந்தாங்க. தேவையான ஆயுதங்களை வைத்து தாக்குதல் நடக்கும் என்பது அனைவரும் எதிர்பார்த்த ஒன்றுதான். இந்த தாக்குதல் நடத்துவதனுடைய பின்னணியை பொறுத்தவரையில் அமெரிக்காவுக்கு இல்லை தேவை இருக்குது. தேவை இருக்குது யாருக்குன்னு கேட்டால் இஸ்ரேலுக்கு தான் இந்த தாக்குதலுடைய தேவை இருக்குது. அதனால தான் ஒமானுடைய ஃபாரின் மினிஸ்டர் நேற்று விடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல எக்ஸில் நீங்கள் பார்க்க முடியும். அவர் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கா இந்த தாக்குதலில் இருந்து பின்வாங்கணும், ஏன்னா இது உங்க யுத்தமே இல்லை, நீங்க இந்த யுத்தத்துக்குள்ள ஏன் இன்வால்வ் ஆகுறீங்க என்பதுதான் கேள்வியாக
அவரே முன்வைத்திருக்கிறாரு. ஆனால் அனைவரும் எதிர்பார்த்தாங்க, இந்த அளவு தூரத்துக்கு யாரும் எதிர்பார்க்கவில்லை. படு பயங்கரமான ஒரு யுத்தமாக அது இப்பொழுது மாறி இருக்கிறது. என்னங்க நீங்க சொல்வதை பார்க்கும் போது இது ஒரு ப்ரிப்பரேஷன். இந்த பேச்சுவார்த்தை நடக்கும் போது அமெரிக்கா அவர்களுக்கான ப்ரிப்பரேஷனை செஞ்சாங்க, ஈரான் அவர்களுக்கான ஆயத்தங்களை செய்து கொண்டாங்க என்றால் யுத்தம் ஆரம்பித்து 2 நாட்களுக்குள்ளே ஈரானின் ஆன்மீக தலைவர் கொல்லப்படுகிறார். அப்போது ஈரானின் ப்ரிப்பரேஷன் என்ன இவ்வளவு வீக்காக இருக்குது? இல்லை, ஈரானுடைய பலம் பலவீனம்னு 2 இருக்குது. ஈரானுடைய பலங்கள் என்று சொல்லி நீங்கள் பட்டியலிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால், ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய குரூஸ் வகை ஏவுகணைகள், ஈரான்கிட்ட இருக்கக்கூடிய சூப்பர்சோனிக் ஹைப்பர்சோனிக் வகையான ஏவுகணைகள், இந்த ஏவுகணைகள் ஈரானுடைய மிகப்பெரிய பலம். உலகத்திலேயே ஹைப்பர்சோனிக் வகையான ஏவுகணைகள் 4 நாடுகள் தான் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா, ரஷ்யா, சீனா, அடுத்ததாக ஈரான். இந்த 4 பேர் தான் இந்த தொழில்நுட்பத்தை வச்சு அதிகமான ஏவுகணைகளை வைத்துக் கொண்டிருப்பவங்க. அதே அடிப்படையில் ஈரான்கிட்ட யாருமே கணிக்க முடியாத அளவுக்கு ஏவுகணைகள் இருக்கிறது. இது அவர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பலம். 2வது பலம் என்னன்னு கேட்டால் அவர்களுடைய கடற்படை. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நேவி ஃபோர்ஸஸ், அவர்கள் நீர்மூழ்கி கப்பல், தாக்குதல் நீர்மூழ்கி கப்பலே 30க்கு மேலே வச்சிருக்கிறாங்க. இதை தாண்டி கடலுக்குள்ள கன்னி வெடி வைக்கக்கூடிய நிறைய ட்ரோன்கள், ஆயிரக்கணக்கான ட்ரோன்களை வச்சிருக்கிறாங்க. ஹார்மூஸ் நீர்நிலை பகுதிகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா 6000க்கு மேற்பட்ட பங்கர்கள் இருக்கிறது என்று சொல்லி IRGC சொல்லுகிறது. அங்கிருந்து தாக்குதல் நடத்துவதற்கு, அதாவது போட்டில் வந்து தாக்குதல் நடத்துகிற ஆளில்லா போட், அது ஆளில்லா விமானம் மாதிரி, அது ஒரு வகையான ட்ரோன். இதுவெல்லாம் அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பலம். அதை தாண்டி ஈரானுடைய இன்னொரு பலம் என்னன்னு கேட்டால், இயற்கையாகவே ஈரானுடைய நிலப்பரப்பு அது வந்து ஆப்கானிஸ்தான் மாதிரி. இப்போ ஆப்கானிஸ்தான் வல்லரசுகளின் கல்லறை என்று தான் அழைப்பாங்க. காரணம் என்னன்னா, அந்த ஆப்கானில் இருக்கக்கூடிய டோரா போரா மலைப்பகுதிகள் எல்லாமே அந்த யுத்தத்திற்கு, தரைப்படை யுத்தத்திற்கு சாதகமானதாக இருக்காது. அதே மாதிரி தான் ஈரானுடைய தரையை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அது பறந்துபட்ட ஒரு நிலப்பரப்பு. ஸ்ரீலங்கா மாதிரி கிடையாது, அல்லது காசா மாதிரி ஒரு சின்ன பகுதி கிடையாது, ஒரு மாபெரும் நிலப்பரப்பு. இதுக்குள்ள இன்னும் அவங்க ஷூவை வைக்கவே இல்லை, அதாவது காலை கொண்டு வைக்கவே இல்லை. அமெரிக்கா வைக்கிறதுக்கே யோசிப்பாங்க, தரைப்படையாக போனால் எவ்வளவு சாத்தியம் அப்படிங்கிறது. இதுவெல்லாம் ஈரானுடைய பலங்களாக நம்ம பார்க்க முடியும். அவங்க உண்மையிலேயே போராட்ட குணம் கொண்டவங்க. வரலாறு நெடுகிலும் நபிகள் நாயகம் உயிரோடு இருக்கிற காலத்திலேயே 2 வல்லரசு இருந்தது. ஒன்று ரோம் பேரரசு, 2வது பாரசீக பேரரசு. அப்ப அந்த அளவுக்கு பேரரசாக வாழ்ந்தவர்கள் அவர்கள். அந்த தைரியம், குணாதிசயங்கள் எல்லாம் அவங்கள்ட்ட இருக்குது. இதுவெல்லாம் அவர்களுடைய பிளஸ்ஸாக நீங்க பார்க்கலாம். அவங்கள்ட்ட இருக்கிற பெரிய மைனஸ் என்னன்னு கேட்டா, எந்த நிலப்பரப்பு ஆக பெரிய பிளஸ்ஸாக இருக்கிறதோ அது அவர்களுக்கு மைனஸாகவும் இருக்கும். என்னன்னா, கடுமையான பெரிய நிலப்பரப்பு, அதுக்குள்ள யார் என்ன பண்றாங்கிறத எல்லாத்தையுமே அவங்களால கண்காணிக்க முடியாம போயிடும். இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன பண்றாங்கன்னு கேட்டால், அவர்களுடைய நிறைய உளவாளிகளை அங்க உளவு விட்டுருக்கிறாங்க. 12 நாள் வாரில் மட்டுமே ஈரான் 700 பேரை தூக்கிலிட்டு இருக்கிறது. அந்த 700 பேரும் யாருன்னு கேட்டால் மொசாதுடைய உளவாளிகள். அதில் நிறைய பேர் இந்தியன்ஸ் இருக்கிறாங்க, நிறைய பேர் ஃபாரினர்ஸ் இருக்கிறாங்க. இவங்க அங்கே வேலைக்கு போகிறேன்னு போய்த்துட்டு உளவு வேலையை தான் பார்ப்பாங்க. இந்த மாதிரி, ஏன்னா அந்த 12 நாள் வாரில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உள்ளுக்குள்ளே நிறைய அட்டாக் நடந்துச்சு, ட்ரோன் தாக்குதல் நடந்துச்சு. இந்த ட்ரோனுகள் எல்லாம் உள்ளுக்குள்ள அவங்க பார்ட்ஸாக கொண்டு போயிருந்தாங்க. இஸ்மாயில் ஹனியாவை அங்கே வச்சு தான் கொண்டாங்க. அப்போ இந்த நிலைகள் எல்லாம் அவர்களுடைய உளவுத்துறை பலவீனம்னு ஒன்று இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டால், மொசாதுடைய உளவு வலையமைப்புகள் உள்ளுக்குள்ள நிறையவே ஒர்க் பண்றாங்க. அதனால தான் இந்த ஆயத்துல்லா அலி ஹாமனியை பொறுத்தவரையில், ஹாமனி அவர்கள் மரணித்ததோடு அவர் மேலே அட்டாக் பண்றாங்கல்ல, அட்டாக் பண்ணி அவர் மரணிச்சிட்டாருங்கிற செய்தியை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிக்கிறார். அறிவிக்கும் போது அவர் ஒரு செய்தியை குறிப்பிட்டே அறிவிப்பார். என்னன்னு சொன்னா, நான் ஆயத்துல்லா அலி ஹாமனியினுடைய மரணித்த புகைப்படங்களை பார்த்தேன். நம்புறதுக்கே கஷ்டமா இருக்கு. அது எப்படி இப்பதான் செத்துருக்கிறாரு, இப்பதான் மௌத்தா போயிருக்கிறார், நீங்க எப்படி உடனே புகைப்படங்களை பார்த்தீங்கன்னு சொல்லி. அப்படி என்றால் புகைப்படம் அவருக்கு போகிறது. இப்ப நீங்க அல் ஜசீரா வந்து அரபுல ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஆர்டிக்கல்ல ஈரானுக்குள் ஓநாய்கள் அப்படிங்கிற தலைப்புல தான் வெளியிட்டிருக்கிறாங்க. அந்த ஆர்டிக்கல்ல அவங்க சொல்ல வருகிற மிகப்பெரிய முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, இந்த ஓநாய்கள் யாரை சொல்ல வர்றாங்கன்னா, ஈரானுடைய அதிகார மட்டத்தில் இருக்கிற சில முக்கியஸ்தர்கள் இருப்பாங்கல்ல, ஒரு லெப்டினன்ட் கர்னலாக இருப்பான், அல்லது ஜெனரலாக இருப்பான். இவங்க வந்து விசுவாசமா யாருக்கு இருப்பாங்கன்னு கேட்டா, ஈரானுக்கு விசுவாசமா காட்டிக்கிடுவாங்க, ஈரானுடைய அதிகாரியா இருப்பாங்க. ஆனா விசுவாசம் யாருக்கு இருக்கும்னு சொன்னா, முழுவதுமாக இஸ்ரேலுக்கு இருக்கும் அல்லது அமெரிக்காவுக்கு இருக்கும். அவருடைய சுகபோகத்துக்காக உளவு வேலை பார்க்கிற இடத்துல இவங்க இருப்பாங்க. இல்லைன்னா அப்பதான் ஆயத்துல்லா அலி ஹாமனி கொல்லப்படுறாரு. அது அவருடைய வாசஸ்தலம். அந்த வாசஸ்தலத்துக்குள்ள சாதாரண ஒரு மனுஷன் உடனே உள்ள போக முடியுமான்னா போக முடியாது.
ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் உள்ள போக முடியும். அப்ப அந்த புகைப்படத்தை யார் எடுத்திருப்பா? ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான் போட்டோவை எடுத்திருப்பாங்க. எடுத்து அதை இஸ்ரேலுக்கு அனுப்புறாங்க. இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு அனுப்புறாரு. அதற்கு பிறகு டொனால்ட் ட்ரம்ப் இந்த செய்தியை இஷ்யூ பண்றாரு. அந்த நேரத்தில் ஈரான் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, எங்களுடைய தலைவர் வந்து கொல்லப்படவில்லை, அவர் ஆரோக்கியமாக இருக்கிறார் அப்படிங்கிறாங்க. அப்பாஸ் அராக்சி ஈரானுடைய வெளிவிவகார அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, அவர் நலமாக இருப்பதாகத்தான் நான் நம்புகிறேன் அப்படிங்கிறாரு. ஆனா இவங்க எல்லாம் நலமாக இருக்கிறாருன்னு நம்புகிற நேரத்தில் அமெரிக்க அதிபர் சொல்றாரு நாங்க கொன்னுட்டோம்னு சொல்லி. எதை வச்சு சொல்றாரு? நான் போட்டோவை பார்த்தனுங்கிறாரு. அப்ப எப்படி இது போகுதுன்னு கேட்டா, இங்க உளவு வலையமைப்பு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கிறது மொசாதுடைய. அவங்க ஆல்ரெடி ஹாமனி எங்க இருக்கிறாரு, எங்க இந்த யுத்தம் ஆரம்பிச்சா எங்க இருப்பாரு எல்லாத்தையும் கவனிச்சு யுத்தம் ஆரம்பிச்சு 24 hours போகல ஹாமனி மேல அட்டாக் பண்றாங்க. இது அவர்களிடம் இருக்கக்கூடிய உளவுத்துறை பலவீனம். இப்ப கூட நீங்க நினைச்சீங்கன்னா அவங்க செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எங்க வச்சிருக்கிறாங்க என்பது நிச்சயமாக இப்பொழுது பெரும்பாலும் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கண்டறிந்திருப்பார்கள். அவங்களுடைய உளவு வலையமைப்பில் கண்டறிஞ்சிருப்பாங்க. ஆனால் அதன் மேலே அட்டாக் பண்ணினா வருகிற விபரீதம் ஈரானுக்கு மட்டும் வராது, மற்ற அரபு நாடுகளுக்கும் வருங்கிறதுனால கூட கொஞ்சம் யோசிக்கலாம். ஆனால் சற்று நேரத்துக்கு முன்பதாக இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் இன்னைக்கு இரவு 11 மணிக்கு பிறகு. ஆனால் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணது மார்ச் மாதம் 2ஆம் தேதி இரவு 10 மணிக்கு நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம். இன்னைக்கு ஒரு 7 மணிக்கெல்லாம் வந்த நியூஸ் என்னன்னு கேட்டால், ஈரானுடைய இஸ்பஹான் அணுமின் நிலையத்தின் மேலே திரும்ப அமெரிக்கா அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. கடுமையான வெடிப்பு வந்து கொண்டு இருக்கிறது என்கிற செய்திகள் வருகிறது. அப்படி என்று சொன்னால் அங்க எல்லாம் உளவு வலையமைப்புகள் கரெக்டா இருக்குதுன்னு அர்த்தம் அவங்களுக்கு. அப்ப ஈரான்ட்ட இருக்கிற பெரிய பலவீனம், பலம் நிறைய இருந்தாலும் மிகப்பெரிய பலவீனம் என்னன்னா அவங்களோட உளவுத்துறை ஃபெயிலியர். அதனால தான் இஸ்மாயில் ஹனியாவை அங்க வச்சே கொன்னாங்க. இதற்கு முன்பதாக அந்த 12 நாள் வார் ஆரம்பிக்கும் போதே ஈரானுடைய 5 முக்கிய ராணுவ தளபதிகள் கொல்லப்பட்டதாங்க ஃபர்ஸ்ட் அட்டாக்லயே. அதற்கு முன்பதாக ரெசா உள்ளிட்ட 6 அணு விஞ்ஞானிகள் பக்காவா கொல்லப்பட்டாங்க. அதுல ஒரு அறிவிஞ்ஞானி எப்படி கொல்லப்படுறாருன்னு கேட்டா, அவரை பல நாட்களாக அவரை அதாவது கண்காணிப்பிலே வச்சிருக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அவர் கொல்லப்பட்டதை ஈரான் கடைசி கண்டுபிடிக்கும் போது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா, ரோபோட்டிக் அட்டாக் தான் நடைபெற்றிருக்கிறது. அவர் போகிற வழியில வெப்பனை ரோபோ மெத்தட்ல உருவாக்கப்பட்டு எங்கே இருந்தோ இயக்கி இருக்கிறார்கள், இயக்கித்தான் கொண்டிருக்கிறார்கள். அப்ப இதுவெல்லாம் ஈரானுக்கு இன்னைக்கு நேற்று நடக்கிறது இல்லை. பல தலைவர்கள் கொல்லப்படுவது இதுக்கு முன்பதாக நடந்திருக்கிறது. இப்ப ஆயத்துல்லா அலி ஹாமனி, அலி ஷம்கானி கொல்லப்பட்டிருக்கிறார். அலி ஷம்கானி வந்து இதற்கு முன்பதாக ஐஆர்ஜிசியினுடைய தலைவராக தளபதியாக இருந்தவர். அதே போன்று ஐஆர்ஜிசியினுடைய ஒரு லெப்டினன்ட் கர்னல் கொல்லப்பட்டிருக்கிறாரு. இப்படியானவங்க எல்லாம் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது அவர்களுடைய உளவுத்துறை பலவீனத்தினால் நடந்ததே ஒழிய ராணுவ பலம் என்று எடுத்துக்கிட்டீங்கன்னா அது பலமாகத்தான் இருக்கிறது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகிறது என்பதை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சுருக்கமாக சொல்லுங்க. யுத்தம் ஆரம்பித்து 2 நாட்களிலேயே அவர்களுடைய சுப்ரீம் லீடரை ஈரான் இழந்திருக்கிறது. எதிர்வரக்கூடிய நாட்களிலே ஈரான் பதில் தாக்குதல்களை நடாத்தும் போது எந்த அளவு தூரம் இது தாக்கம் செலுத்தும்? இல்லை, ஈரானுடைய பதில் தாக்குதல்களை பொறுத்தவரையில் நீங்கள் 2 விதமாக யோசிக்கணும். சுப்ரீம் லீடர் இருந்திருந்தால் எந்த அளவுக்கு தாக்குதல் நடத்துவாங்களோ அந்த அளவுக்கு இப்போ தாக்குதல் நடத்துவாங்கன்னா நிச்சயமாக நடத்துவாங்க. ஏன் நடத்துவாங்கன்னு கேட்டால், அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சுப்ரீம் லீடர் தாக்குதலுக்கு உள்ளானதுக்கு பிறகு விடுத்த அறிவிப்பை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐஆர்ஜிசி முழுவதுமாக சரண்டர் ஆகணும் அப்படின்றாரு. ஈரானுடைய ராணுவ கட்டமைப்பு 2 விதமா இருக்குதுங்க. ஒன்னு வந்து ஈரானுடைய நாட்டை பாதுகாக்கிற ராணுவம். நம்ம நாட்டு ராணுவம் இருக்கு. நம்ம நாட்டுக்கு ஒரு ராணுவம் தானே, ஈரானுக்கு 2 ராணுவம். நம்ம நாட்டை பாதுகாக்கிற ஒரு ராணுவமாக அவங்க ஒரு ராணுவத்தை வச்சிருக்காங்க. 2வது ராணுவம் யாருன்னு கேட்டா ஐஆர்ஜிசி, இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு. ராணுவம் யார கண்ட்ரோல்ல இருப்பாங்கன்னா, நாட்டை பாதுகாக்கிற ராணுவம் ஜனாதிபதி கண்ட்ரோல்ல இருப்பாங்க, அரசாங்கத்துல கண்ட்ரோல்ல. இந்த ஐஆர்ஜிசி யார கண்ட்ரோல்ல இருப்பாங்கன்னு சொல்லி சொன்னா சுப்ரீம் லீடர் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. சுப்ரீம் லீடரை பாதுகாக்கிறது, அரசாங்கத்தை அரச கட்டமைப்பை பாதுகாக்கிறது தான் இவங்களோட வேலை. இவங்க கண்ட்ரோல்ல தான் எல்லா ஏவுகணைகளும் இருக்கும். இவங்க தான் வெளிநாட்டுக்குள்ள உளவு பிரிவு வேலைகளை பார்ப்பாங்க. இஸ்ரேலுக்குள்ள வேலை பார்க்க இவங்க தான் எல்லா வேலைகளையும் இவங்க தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாருன்னா, நீங்க சரண்டர் ஆகுங்கன்றாரு. சரண்டர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெகுமதி தருவேன், இல்லைன்னா அவங்க அத்தனை பேரையுமே கொள்ளுவோம்னாரு. இப்போ அவங்க சரண்டராக அவர் அறிவிச்சு அடுத்த கணம் தான் என்ன பண்ணாங்கன்னா, அவர்களுடைய யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலுக்கே தாக்குதல் நடத்தினாங்க. எனவே சரண்டராக ரெடி இல்லைன்னு ஆயிடுச்சு. ஏன்னா இதுக்கு முன்னாடி சரண்டரான ராணுவங்களுடைய வரலாறும் அவர்களுக்கு தெரியும். ஈராக்ல என்ன நடந்தது, லிபியாவில் என்ன நடந்தது, ஆப்கானிஸ்தான்ல என்ன நடந்தது, வாங்க சரண்டர் ஆகும் உங்களுக்கு சலுகை தருவோம் பாய். சரண்டர் ஆனதுக்கு அப்புறம் அத்தனை பேரையும் ஜெயிலில் தூக்கி போட்டு கொள்ளுவாங்க. இதுவெல்லாம் தெரிஞ்சு அவன்கிட்ட போய் சரண்டருங்கிற பேர்ல சாகிறத விட யுத்தத்திலே செத்துடலாமா இல்லையா அப்படின்னா, அதனால தான் முழுமையான
சண்டைக்கு தயாராகி சண்டை பிடிக்கிறார்கள். இப்ப இதுவரைக்கும் முதல் நாள் அட்டாக்ல நம்ம ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டதை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறோம். முதல் நாள் அட்டாக்ல அமெரிக்க ராணுவம் 200+ சோல்ஜர்ஸ் கொல்லப்பட்டாங்க. அமெரிக்கா இன்னைக்கு இப்போ அமெரிக்கான்னு சொல்றாங்கன்னா 4 பேர் தான் எங்களை செத்துருக்கிறாங்கிறாங்க. இன்னைக்கு 5 பேருங்கிறாங்க. 200+ ராணுவத்தை நாங்கள் கொண்டுட்டோம்னு IRGC அறிவிச்சாங்களே, அமெரிக்காவுடைய ஒரு ராணுவ கப்பலுக்கே அடிச்சாங்க முதல் நாள். அதை யாருமே பேசலை. ஏன்னா அவங்களோட ஊடகங்கள் நிறைய இருக்குது. அதனால அவங்க சொல்றதுதான் தகவலாக மாறிக்கொண்டு இருக்கிறது. ஏன்னா பரபரப்பான சூழல் வேற. ஈரானை பலவீனப்படுத்தணும்னா ஈரான் பிளஸ் செய்திகளை காட்டக்கூடாது, அவருடைய மைனஸ் மட்டும் தான் காட்டணும்னு நினைக்கிறாங்க. முதல் நாளே 200+ ராணுவத்தை ஈரானுடைய IRGC கொண்டாங்களே, அப்ப அதுக்கு அது பலம் இல்லையா? அப்ப இவங்க ஒரு சுப்ரீம் லீடர்னு ஒத்தர கொண்டிருக்கிறாங்க. அவங்களுடைய 200+ ராணுவம் ஒரு கப்பலோட எவ்வளவு பாதுகாப்போட எவ்வளவு பலத்தோட எந்த ஆயுதம் வந்தாலும் தடுத்து நிறுத்தி விடுவோம். எங்கள்கிட்ட அயன் டோம் இருக்கிறது, எங்கள்கிட்ட ஏரோ சிஸ்டம் இருக்கிறது, எங்கள்கிட்ட தேட் இருக்கிறதுனாங்க 200 பேரை ஒரே ஆடல கபருக்கு அனுப்பியிருக்கிறானே, இது அவங்களுடைய பலமா பலவீனமா என்கிற கேள்வி இருக்குது. அதே மாதிரி இப்ப நடத்துகிற தாக்குதல் எல்லாம் பாருங்க. இப்ப அரபு நாடுகள் எதுக்காக அமெரிக்காவுடைய பேஸை வச்சிருக்கிறான் என்று சொன்னா, இப்ப சவுதி, குவைத், கத்தர், பஹ்ரைன், UAE எல்லா அரபு நாட்டிலையும் அமெரிக்காவோட பேஸ் இருக்குது, ஜோர்டான் வரைக்கும். இந்த பேஸ் எல்லாம் எதுக்கு வச்சிருக்கிறான்னு சொல்லி சொன்னா, நீங்க வீட்டுக்கு காவலுக்கு போலீஸ்காரனை எதுக்கு வச்சுக்கிருவீங்க? உங்களுக்கு எவனாவது வந்து அட்டாக் பண்ணாம இருக்கிறதுக்கு. அப்படி நீங்க வச்சிருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரனை அடிக்கிறான். அப்ப அந்த போலீஸ்காரன் எதுக்கு, என்ன தலைமுடிக்கின்ற கேள்வி வருமா இல்லையா? நினைக்கிறோமா இல்லையா? அது மாதிரி இப்ப அமெரிக்காவுடைய பேஸ் அரபு நாடுகள் எதுக்காக வச்சிருந்தான்னு கேட்டா, எங்க மேல யாராவது அட்டாக் பண்ணா நீங்க வந்து காப்பாத்திரணும், நான் உன்னை காப்பாத்திடுவேன் என்று சொல்லித்தான் பேஸ் அமைச்சுக்கிட்டாங்க. கத்தார்ல தான், உதய் போர்ட்ல தான் 10,000க்கு மேற்பட்ட அமெரிக்கன் சோல்ஜர்ஸ் இருக்கிறாங்க, பெரிய போர்ட் மத்திய கிழக்குல. அப்ப அந்த போர்ட்டை கொடுத்தாங்க, அதுல ராணுவத்தை கொண்டு வந்து குவிச்சிருக்கிறான். கத்தாரை முழுவதுமாக அவன் கண்காணிச்சுக்கிறான். கத்தார்ல இருந்து LNG எடுத்துக்கிறான், கத்தார்ல இருந்து பெட்ரோலியத்தை எடுத்துக்கிறான். கத்தார் இதை தாண்டி கத்தார் அமெரிக்காவில் போய் இப்ப லாஸ்ட் அமெரிக்கா அதிபர் வந்த நேரத்தில் கூட 2 ட்ரில்லியன் 2000 கோடி US டாலர்களை கொண்டு போய் முதலீடு பண்றான். இப்படி அனைத்தையுமே அரபு நாட்டில இருந்து எடுத்துக்கிறான்ல. இதெல்லாம் எதுக்கு? எங்களுக்கு யாராவது அடிச்சா நீ வந்து தடுத்துறணும் அப்படிங்கிறதுக்கு தானே. இப்ப தடுத்தானா? தடுக்க முடியுதா? இப்ப கத்தார் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது, துபாய் பற்றி எரிந்து கொண்டு இருக்கிறது. துபாய் ஆமா, இப்ப முதல்ல பேஸுக்கு அடிச்சான். இப்ப பேஸை தாண்டி இன்னைக்கு கத்தாருடைய LNG தயாரிப்பு தொழிற்சாலைக்கு அடிச்சுட்டான். பெட்ரோலிய உற்பத்தி செய்கிற பெட்ரோல் வயல் மாதிரி LNG உற்பத்தி, உலகத்திலேயே மிகப்பெரிய LNG ஏற்றுமதி நாடு கத்தார். அடிச்சதோட கத்தர் வந்து LNG தயாரிப்பை நிறுத்திட்டான். ஐரோப்பிய யூனியன்ல உடனடியாக LNG 50% விலை உயர்ந்திருக்குது. இப்ப நம்ம நாடெல்லாம் படாத பாடுபடும் கேஸுக்கு. கேஸ் விலை தாறுமாறா கூடிடுச்சு. அப்ப LNG உற்பத்தியை நாங்க நிறுத்துறோம்ட்டான் கத்தார். ரெண்டாவதாக சவுதி அரேபியா பேச வச்சுக்கிட்டு இருந்தது, என்ன அடிச்சா நீங்க வந்து பாதுகாத்துக்கிறங்கிறதுக்கு தானே. சவுதி அரேபியாவுடைய அரம்கோ, உங்களுக்கு தெரியும், சவுதிக்கு உங்களை கூட்டு போனாங்க அவங்க ட்ரிப்ல, நீங்க சவுதியை சுத்தி பார்த்த ஒரு ஆளுங்கிறதுனால. அப்ப அதுல அரம்கோ தான் வந்து மிகப்பெரிய உற்பத்தியாளர்கள். அந்த அரம்கோவினுடைய மிகப்பெரிய சுத்திகரிப்பு நிலையத்தின் மீது இப்ப நம்ம ரெக்கார்டிங்க்கு அதுவும் ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி அட்டாக் பண்ணிட்டாங்க. அப்ப எதுக்காக அட்டாக் பண்றான்? இப்ப ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஹவுதீஸோட ஒரு சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு சவுதிக்கு 2015 வரைக்கும். இந்த சண்டை எப்படி நின்றுச்சுன்னா, ஹவுதீஸ் கடைசியில் அடிச்சான அரம்கோவுக்கு ஒரு ஆள் இல்லா விமானம். அதோட தான் சவுதி போய், நீ எனக்கு அடிக்காத, நான் உனக்கு அடிக்க மாட்டேன், நீ உன் வேலையை பாரு, நான் ஏன் வேலையை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சரண்டர் ஆகி சமாதானமாக முடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அவங்களோட வருமானமே அதில் தான் இருக்குது. இப்போ அதே அரம்கோவுக்கு அடிச்சிருக்கிறான் ஈரான். அப்ப அரம்கோவுக்கு அரம்கோவை நிர்வகிக்கிறது, அரம்கோவுடைய உற்பத்தி எல்லாமே அமெரிக்கன்ஸ் பண்றாங்க. அப்படி இருக்கும்போது அரம்கோவையே உங்களால பாதுகாக்க முடியல. உனக்கு எதுக்கு 2000 கோடி கொண்டு தரணும்? உனக்கு எதுக்கு நாங்க வந்து கொட்டி தரணும்? இது அரபு நாடுகள் யோசிக்கணும். குவைத் பேஸ் வச்சது என்ன பாதுகாத்துக்கிறோம்ங்கிறதுக்கு தானே. குவைத்துக்கு தாறுமாறா அடி விழுகுது. பஹ்ரைன் எங்களை அடித்தால் நாங்கள் திருப்பி அடிப்போம் ஈரானுக்குன்னா அடிக்கிறான். அடி மனாமாவுல வந்து மனாவா இல்லைங்கிற ஆகிற அளவுக்கு பஹ்ரைனுக்கு அடி விழுந்துகிட்டு இருக்குது. ஓமானுக்கு மட்டும்தான் கொஞ்சம் குறைவா, ஏன்னா ஓமான் வந்து கொஞ்சம் ஓவர் நெருக்கம் ஈரானோட. அமெரிக்கன் பேஸுக்கு மட்டும் அடிக்கிறாங்க ஓமானுடைய. ஜோர்டானுக்கு இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. முதல்ல அங்கதான் ஆரம்பிப்பான்னு நினைச்சாங்க. துபாய்க்கு தாறுமாறாக அடி விழுகிறது. இன்னைக்கு தான் துபாயில 5 ஃபிளைட் போறதுக்கு அனுமதி கிடைச்சிருக்குது. அந்த வெளிநாட்டு ஆட்களையும் அனுப்பணும்ல, 5 விமானங்கள் பறப்பதற்கு இத்திஹாத் எடுத்துக்கிட்டு போறாங்கங்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த 5 விமானங்களுக்கு மட்டும் அனுமதி. அப்ப துபாயில புர்ஜ் அல் அரபுக்கு தாக்குதல், புர்ஜ் அல் கலீஃபா கிடையாது, புர்ஜ் அல் அரபினுடைய ஹோட்டல் பகுதிகளுக்கு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இது எல்லாமே இவங்க அத்தனை பேருமே எங்களை யாராவது அடிச்சா நீ வந்து பாதுகாக்கணும்,
இதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். 12 நாள் வாருக்கு பிறகு பலஸ்டைன் விடுதலை அமைப்பை இலக்கு வச்சு ஒரு அட்டாக் பண்ண கத்தாருக்கு அடிச்சான்ல, இஸ்ரேல் அடிச்சான். இஸ்ரேல் அடிச்ச டைம்ல உடனே கத்தார் அதிபர் அமெரிக்காவோட பேசி, அமெரிக்கா திருப்பி கத்தார் அதிபர் உடனே அமெரிக்காவுக்கு போய் அப்போ ஒரு ஒப்பந்தம் பண்ணாங்க. என்ன ஒப்பந்தம்னு சொன்னா, இதுக்கு பிறகு உங்களை யாராவது அடிச்சா நான் பாதுகாத்துக்கிருவேன் அப்படின்னாங்க. அப்ப இப்ப அமெரிக்கா அந்த ப்ரிப்பேர் பண்ணும் போதே என்ன பண்ணான்னா, நிறைய தேடுன்ற ஒரு சிஸ்டம் வச்சிருக்கிறான். அந்த அயன் டோம் இஸ்ரேல்ல இருக்கிற மாதிரி சைனா ஒவ்வொரு நாடுகளும் இந்த அவங்கள்ட்ட வரக்கூடிய ஏவுகணைகளை தடுக்கிற சிஸ்டம். இது உலகத்திலே பவர்ஃபுல் சிஸ்டம் தேட். இந்த தேடு வந்து ஒரு மெஷினை இயக்குறதுக்கு 90+ அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் வேணும் ஒரு மெஷினை இயக்குறதுக்கு. அப்ப அந்த மெஷின்ல நிறைய கொண்டு வந்து எங்க அடிச்சாங்கன்னு கேட்டா கத்தர்லையும் ஜோர்டான்லையும் தான் மாட்டினாங்க. ஏன்னா வர்றதை தடுக்கணுங்கிறதுக்காக அவ்வளவு தடுப்பணைகளை வைத்தும் அங்க உதய்போர்ட்ல இருக்கக்கூடிய ரேடார் முழுவதுமாக அடிச்சு நொறுக்கி இருக்கிறான் ஈரானுடைய குரூஸ் ஏவுகணைகள். அப்ப இதெல்லாம் நீங்க பண்ணினீங்களே, எதுக்காக பண்ணினீங்க? ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுச்சு, எந்த பலனும் இல்லைன்னு ஆயிடுச்சு. நீங்க பாதுகாப்பை தான் அவன்கிட்ட தேடி போனீங்க. இப்ப அவனுடைய தாக்குதல் வந்து உச்சமாக இருக்கிறது. எனவே அவங்க அந்த ஆயத்துல்லா அலி காமனி கொல்லப்பட்டாருங்கிற ஒரு மாபெரும் பலவீனம் இருந்தாலும் அவங்களுடைய தாக்குதலை பொறுத்தவரை இன்னைக்கு அமெரிக்க அதிபர் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு 2-3 வீக் இந்த யுத்தம் நடக்கலாம் அப்படிங்கிறாரு. 2-3 வீக் நடக்கலாம்னு சொன்னா அவங்க இந்த தலைவர்களை அழிச்சிட்டா ஈரானை சரண்டர் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. தலைவர்களை அழிச்சா நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, வேற தலைவர்கள் அந்த இடத்துக்கு போஸ்ட்டுக்கு வருவாங்க. ஐஆர்ஜிசியில் இருக்கிறவன்லாம் ஆல்ரெடி பயிற்றப்பட்டவன் தானே. அவன் வந்து இந்த 1970களுக்கு முன்பதாக இருந்த ஈரானுடைய ஷாகு மன்னர் துரத்தி அடிக்கப்பட்டதற்கு பிறகு அன்னைக்கில இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு நாடு அது. அவங்க முழுவதுமாக ஒரு சிந்தனையில உருவாக்கப்பட்டிருக்கிறாங்க. நீங்க யாரை கொண்டு வச்சாலும் அந்த இடத்துக்கு மாற்று யார் வருவாரோ அவர் அதே மாதிரி தான் செயல்பட போறாரு. இப்ப இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஈரானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர். அந்த டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஐஆர்ஜிசியினுடைய தளபதி. ஐஆர்ஜிசியினுடைய தளபதியை தான் இப்ப டிஃபென்ஸ் மினிஸ்டராக மசூத் பெசக்ஷியன் அறிவிச்சிருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தமாகும்னு கேட்டா, நீங்க தலைவர்களை ஆயத்துல்லா அலி காமனியை தாக்கிட்டீங்கன்னா, காமனி சாகிறதுக்கு முன்பதாக இந்த யுத்தம் வர முன்னாடி ஒரு முடிவு அறிவிச்சாரு. என்னன்னா, ஒருவருக்கு 4 தலைவர்கள், நான் செத்தா எனக்கு பிறகு யாரு, அதுக்கு பிறகு 4 பேர் அறிவிச்சார். இந்த 4 பேர் இவர் இல்லாட்டி இவர், இவர் இல்லாட்டி இவர், இவர் இல்லாட்டி இவர் அப்படின்னு அறிவிச்சாரு. மசூத் பெசக்ஷியன் செத்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா திருப்பி எலெக்ஷன் வச்சு வர்றது இல்ல. இந்த யுத்தம் முடிய வரைக்கும் ஜனாதிபதி யாரு, இவரு, அவர் போனா அவர், அவர் போனா அவர், அப்படி 4 பேர். ஐஆர்ஜிசியினுடைய தளபதி செத்துட்டாருன்னா அவருக்கு பிறகு 4 பேர், ராணுவ தளபதி செத்துட்டாருன்னா அவருக்கு பிறகு 4 பேர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் செத்துட்டாருன்னா அவருக்கு பிறகு 4 பேர். இப்படி இந்த முக்கியமான தலைகள் இருக்கிறாங்கல்ல, இதுக்கெல்லாம் 4 பேரை ஆல்ரெடி ஆயத்துல்லா அலி காமனியே நியமிச்சுட்டு தான் போனார். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இதுவெல்லாம் நடக்கும். இப்ப போன தடவையே அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சொன்னாரு, முதல் அட்டாக்காகவே நாங்க வந்து ஆயத்துல்லா அலி காமனியை கொல்றது எங்களுக்கு பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னாரு. அப்ப அவங்களுக்கு தெரியும் இல்ல, நடக்கத்தான் செய்யும்னு தெரியும். அப்ப அவங்க அதுக்கு தான் ப்ரிப்பேர் ஆகியிருந்தாங்க. அந்த அடிப்படையில் இப்ப நடந்துருக்கு. இன்னும் சொல்ல போனா அவங்களுக்கு இன்னொரு கட்டளையும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆயத்துல்லா அலி காமனி கொடுத்த ஒரு அனுமதி என்னன்னு கேட்டா, அவங்க ஒரு சுப்ரீம் கவுன்சிலை உருவாக்கினாங்க. இந்த சுப்ரீம் கவுன்சில் 2 இருக்குதாங்க. அதாவது கார்டியன் ஒரு கவுன்சில் இருக்கு. அந்த கார்டியன் கவுன்சில் தான் புதிய சுப்ரீம் லீடரை தெரிவு செய்யற கவுன்சில். சுப்ரீம் கவுன்சில் தனியா ஒன்று வச்சிருக்காங்க. அந்த கவுன்சில் என்னன்னு கேட்டா, அவங்க தான் நாட்டினுடைய தேசிய பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்ட கவுன்சிலாக இருக்கிறாங்க. இதுல பொறுப்புல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய டாஸ்க் என்னன்னு கேட்டா, யுத்த நேரத்தில் உங்களுக்கு ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால், எல்லாருக்கும் அடிச்சுக்கிட்டு இருக்கிறான், உங்களால என்ன பேச முடியல, என்னால உங்களை பேச முடியலங்கிற நிலை வந்தா நீங்க எடுக்கிறதா முடிவு. உங்க ஏரியாவில் நீங்க அடிக்கணும்னா அடிங்க, அவன் கடை அடிங்க, எதனாலும் எடுங்க. இந்த மாதிரி சுயமாக முடிவெடுக்கிற அதிகாரத்தையும் கொடுத்து வச்சிருக்கிறாங்க. எனவே இந்த தாக்குதல்ங்கிறது அவங்க லேசாக முடிச்சிடலாம் என்று நினைத்தால் நான் நம்பல அப்படி முடியும் என்று சொல்லி. ஏன்னா இப்ப வாழ்வா சாவா போராட்டம் ஆயிடுச்சு அவங்களுக்கு. ஈராக்குக்குள்ள லேசா முடிச்சாங்களா? கொஞ்சம் காலம் எடுத்தது, ஒண்ணுமே இல்லாத ஈராக்குக்குள்ள. ஆப்கானிஸ்தானுக்குள்ள 20 வருஷம் எடுத்தது, கடைசியில் எங்களுக்கு முடியாதுன்னு தான் போனாங்க. இப்படி நடக்க வாய்ப்பு இருக்கிறது. தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம். அக்கனவு நனவாக இலங்கையில் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும். அதாவது கடந்த 2 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த சர்வதேச ஊடகங்களை எல்லாம் அவதானித்து இந்த பலஸ்தீனில் நடைபெறக்கூடிய விவகாரங்களை துல்லியமாக பேசி ஒருவர் நீங்கள். இலங்கை முழுவதும் மக்கள் உங்களை மெச்சி பாராட்டி பேசினார்கள். உங்களுடைய வீடியோக்களை பார்த்து அவர்கள் மன நிம்மதி அடைந்தார்கள். துல்லியமான செய்திகளை பாலஸ்தீனத்திலே என்ன நடைபெறுகின்றது,
என்ன செய்கிறது என்ற விடயங்களை சொல்லி வந்தீர்கள். உங்களுடைய இந்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த யுத்தம் எவ்வளவு நாள் நீடிக்கும்? இந்த யுத்தத்தை பொறுத்தவரையில் யுத்தத்தை நிறுத்தணும் அமெரிக்கா. அமெரிக்கா எப்போ நிறுத்துவாங்கன்னா தாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்று உணர்கிற போது தோற்கல்ல என்கிற விதமாக நிறுத்துவாங்க. 12 நாள் வார எப்படி நிறுத்தினாங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு அவர்களுடைய தேர்ட் சிஸ்டத்தில் தடுப்பு சிஸ்டங்களில் எது வரைக்கும் ஏவுகணை இருக்கிறதோ அது வரைக்கும் இந்த யுத்தம் நடக்கும். 12 நாள் வாரில் இஸ்ரேலுக்குள்ள தேர்ட் சிஸ்டம் டோட்டலாக 80% மேலே முடிஞ்சிருச்சு. இனிமே தடுக்க முடியாது என்கிற நிலை வரும்போது தான் என்ன பண்ணாங்கன்னு சொல்லி சொன்னால் கடைசியாக வார முடிக்கிறதுக்கு ஈரானுக்குள்ளே போய் குண்டுகளை போட்டாங்க. அதுக்கு பிறகு ஈரான் என்ன பண்ணான்னு கேட்டால் நீ என்ன அடிச்சிட்டல உனக்கு நான் அடிக்கிறேன் உதய் போர்ட்டுக்கு அடிச்சுட்டு கடைசியாக முடித்தாங்க. இது முடிவடைவதாக இருந்தால் அமெரிக்கா கொண்டு வந்து வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள் அமெரிக்க இராணுவ தளபதியை என்ன சொல்கிறான்னு கேட்டால் நீண்ட நெடிய காலம் வருஷக்கணக்கெல்லாம் இந்த யுத்தத்தை செய்கிற அளவுக்கு, ஏன்னா அமெரிக்கா எங்கேயோ இருக்குது. இப்போ இங்கே வந்து இவங்க யுத்தம் பண்ணணும்னு சொல்லி சொன்னால் இவங்களோட எல்லா போர்ட்டுகளில் இருக்கிற ஆக்களை எல்லாம் கொண்டு வந்து வச்சு வேலை செஞ்சா கூட நீண்ட நெடிய காலம் ஈரானோட தாக்கு பிடிக்க முடியாது. ஈரானுக்குள்ள எவ்வளவு ஆயுதங்கள் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. ஒரு பேச்சுக்கு ஈரானுடைய ஆயுதம் கம்மியாக இருந்தால் 2 நாள்ல இது முடிஞ்சு போயிடும். ஏன்னா ஈரானால சண்டை பிடிக்க முடியாதுன்னு ஆயிரும். ஆனால் ஆயுதங்கள் கம்மியாக இல்லாமல் அவங்க சொல்கிற மாதிரியே அவங்க கிட்ட ஏவுகணை பலம் உச்சமாக இருந்ததுன்னு சொன்னால் இவங்களோட தேட்ல தடுக்கிற ஏவுகணை முடிகிற வரைக்கும் இந்த யுத்தம் நடக்கும். ஆனால் ஆயத்துல்லா அலி காமனி இருக்கும்போது ஒரு செய்தி சொன்னார், உங்களுடைய விமானம் தாங்கி கப்பல் ஆக பயங்கரமான ஆயுதம், ஆனால் அதை விட பெரிய ஆயுதம் எங்களிடம் விமானம் தாங்கி கப்பலை அழிக்கிற ஆயுதம்ன்றார். இந்த அழிக்கிற ஆயுதம் அவர் பேலிஸ்டிக் ஏவுகணைகளை சொல்றாரா இல்லை வேறு எதையும் சொன்னாராங்கிறது நமக்கு தெரியாது. ஒரு பேச்சுக்கு அமெரிக்காவினுடைய விமானம் தாங்கி கப்பல் 2 அடிச்சுட்டாண்டு வைங்க. இப்போ ஏற்கனவே USS ஆப்ரஹாம் லிங்கனுக்கு அடிச்சான், 4 மிசைல் அட்டாக் தான் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் அது அழிஞ்சு போகிற அளவுக்கு ஒரு அடிப்பாண்டு வைங்க. அப்போ வந்து உடனே இது நிற்க வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அது பெரிய அவமானமாக போயிடும். வெனிசுவேலாவில் தோத்த மாதிரி ஆயிரும், அல்லது ஈராக்கில் கேவலப்பட்ட மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி ஒரு நிலை வந்தால் உடனே நிற்கலாம். இல்லாத பட்சத்தில் இது நீண்டு போவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ஜெர்மன், இங்கிலாந்து, அதே போன்று பிரான்ஸ் ஆகிய நாடுகள் அமெரிக்காவுக்கு நாங்கள் தேவைப்பட்ட சப்போர்ட் பண்ணுவோம்ங்கிறாங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டால் அமெரிக்காவில் முடியலைன்னு தெரியுது. தனியாக நின்று அடிக்க முடியலை. ஒரு ஈரான் உங்களுக்கு தனியாக நின்று அடிக்க முடியலையா? இந்த நாடுகள் இப்போ வரணுமா? ஏண்டா பிரான்சினுடைய பேஸ் ஜோர்டானுக்குள்ளே இருக்கிறது, பிரான்ஸ் சப்போர்ட் பண்ண முடியும். சைப்ரஸ் பேஸ் வந்து அவங்களோட பிரித்தானியாவினுடையது, எனவே சைப்ரஸ் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ண முடியும். இப்படி ஜெர்மன் சப்போர்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி 3 நாடுகளும் நாங்கள் சப்போர்ட், ஆஸ்திரேலியா நாங்கள் வரமாட்டோம்ட்டாங்க. இவங்க சப்போர்ட்டுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் இவங்க பேஸுக்கும் அவன் அடிப்பான். மறுபக்கத்தில் ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுவதற்கு ஈரானுக்கு சப்போர்ட்டாக யார் வருவாங்கன்னா இப்போ வந்திருக்கிறது ஹிஸ்புல்லாக்கள் வந்துட்டாங்க. இன்னையிலிருந்து ஹிஸ்புல்லாக்கள் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. லெபனான் மேலே இஸ்ரேலும் அட்டாக் பண்ண கட்டுமையாக அடிக்கிறாங்க. லெபனானில் பெய்ரூத் மேலே இதுவரைக்கும் அடிக்காத அளவுக்கு இஸ்ரேல் தாக்குதல் நடத்துது. அது நேரம் இஸ்ரேலுடைய 7வது துறைமுகம் உள்ளிட்ட கிரியாத் ஷமோனா உள்ளிட்ட பல பகுதிகள் மேலே இவங்க ஹிஸ்புல்லாக்களும் தாக்குதல் நடத்துகிறாங்க. இவங்க களத்துக்கு வந்துட்டாங்க. இவர்களோட ட்விஸ்ட் என்னன்னு கேட்டால் இன்னும் ஹவுதீஸ் வரலை. அவங்க வந்தாங்கன்னா நடக்க போகிறது என்னன்னு கேட்டால் இந்த செங்கடலில் இருக்க இப்போ இந்த ஹொர்முஸ் நீர்நிலை இருக்குது இல்லைங்க, ஹொர்முஸ் நீர்நிலையில் இருக்கிற கப்பல்கள் இதுவரைக்கும் 5க்கு தான் அடி விழுந்திருக்குது. 150-200 கப்பல்கள் ஹொர்முஸ்ல அடுத்த பக்கம், அதாவது கத்தார், பஹ்ரைன் அந்த பக்கமாக பெர்ஷியன் வளைகுடாவுக்குள்ள இருக்குது. இந்த பக்கம் ஒரு 150-200 டேங்கர் இருக்குது. ஒரு நாளைக்கு இந்த ஹார்முஸ் நீர்நிலையில மட்டும் 20 மில்லியன் பேரல்கள் பெட்ரோல் விநியோகம் நடக்கும். உலகத்தில் 30% பெட்ரோல் இந்த பகுதியால தான் போகும். இப்போ இன்னைக்கு 2 நாளா இதெல்லாம் ஸ்தம்பிச்சு போய் இருக்குது. ஹார்முஸை ஃபுல்லா மூடிட்டாண்டு வைங்க, மூடி அடிக்க போறோம்னு சொல்லிட்டு அடிக்க ஒவ்வொரு கட்டமா தான் வர்றதை நீங்க பார்க்கலாம். இஸ்ரேலுக்கு அடிக்கிறான், இந்த நாடுகளுக்கெல்லாம் அடிச்சுக்கிட்டே இருக்கான். இன்னும் ஹொர்முஸ் பகுதிக்கு அடிக்க வரல. அடிக்க வந்தான்னா எல்லா நாட்டுடைய எண்ணெய் ஏற்றுக்கொண்டு போகிற கப்பல்களும் அங்க, ஈவன் நம்ம நாட்டுக்கு வர்ற கப்பலும் இருக்குது அங்க. அதான் நினைச்சுதான் இப்ப பெட்ரோல் இப்ப வந்திருக்கு. அப்ப அடிக்க ஆரம்பிச்சான்னு சொன்னா இப்ப 5 கப்பல் இன்றைக்கு ஓமான்ல இருக்கக்கூடிய ஒரு கப்பல் அடிச்சிருக்கான். இதெல்லாம் வந்து ஒரு ஏவிஐ அட்டாக் தான், அதாவது ட்ரோன் அட்டாக் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். பெரிய ஏவுகணை அட்டாக் எல்லாம் இல்லை. ஏவுகணை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சான்னா இந்த கப்பல்கள் பெர்ஷியன் வளைகுடாவில் இருக்கிற கப்பல்கள் மொத்தமா நாசமாகும். அதுக்கு வெளியில இருக்கிற கப்பல்கள் எல்லாம் இப்ப மூவ் ஆகுறாங்க எங்கன்னு கேட்டா ரெட் சி பக்கம் மூவ் ஆகுறாங்க. நீங்க ரெட் சி பக்கம் மூவ் ஆனா அங்க யார் இருக்கான்னு கேட்டா ஹவுதீஸ் இருக்கிறாங்க. அவன் அடிப்பான உங்களுக்கு ரெட் சீல. இதே நேரத்தில் நீங்க கீழே அரபிக் கடல் நோக்கி வந்தீங்கன்னா நம்ம ஹவுதீஸ்க்கு அடிக்க முடியும்.
அப்ப மொத்தத்துல ஹவுதீஸும் களத்துக்கு வந்துட்டான்னு சொல்லி சொன்னா எல்லா நாடுகளும் பாதிக்கப்பட்டுரும். ஹவுதீஸ் வந்துட்டாங்கன்னா அதுக்கு அடுத்ததாக ஈராக்ல கதாய்பு ஹிஸ்புல்லான்ற ஒரு அமைப்பு இருக்கிறாங்க. இவங்க ஈராக்கினுடைய ராணுவம் இருக்குல்ல, ராணுவத்துக்கு உள்ளேயே ஒரு ராணுவமாக இருக்கக்கூடியவங்க. ஈராக்ல ராணுவத்துல ஒரு பிரிவு தான். அதுல அவங்க கதாய்பு ஹிஸ்புல்லான்னு இருந்துக்கிறவாங்க. ஈராக் நாட்டை நாங்க பாதுகாக்கிற ஒரு ராணுவம் இருக்கிறாங்க. ஆனா ஈரானுக்கு ஒரு பாதிப்புன்னு சொல்லி சொன்னா நாங்க ரோடுக்கு வந்துருவோம்ன்றாங்க, நாங்க களத்துக்கு வந்துருவோம்ன்றாங்க. ஈராக்ல தற்போது தேர்தல் நடத்தப்பட்டதிலேயே முன்னாள் அதிபர் கையிலேயே நீங்க ஆட்சியை வச்சுக்கிறீங்க மாதிரி இழுபறி நிலையில போய்கிட்டு இருக்குது. காரணம் என்ன? ஈராக் தேர்தலில் ஈரானுக்கு ஃபேவராக இருக்கக்கூடிய முக்ததால் சதுருடைய கட்சிகள் எல்லாம் ரொம்ப டாப் லெவலுக்கு தேர்தலில் வெற்றிகளை அடைஞ்சும் கையில் கொடுக்காம இருக்கிறாங்க. அப்ப ஈராக்ல என்னதான் இவங்க போய் சதாம் ஹுசைனை அழிச்சிட்டு வந்தாலும் அங்க ரொம்ப பலமாக ஈரானுடைய ஃப்ராக்சிஸ் இருக்கிறாங்க. இப்ப ஈராக்ல அட்டாக் பண்ணியிருக்கிறான் ஈரான். அது ஏன் அட்டாக் பண்றான்னா குர்துகள் இருக்கிறாங்கல்ல, குர்துகள் அமெரிக்காவுக்கு ஃபேவரா இருப்பாங்க. குர்துகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் ஈரான் அட்டாக் பண்ணிருக்கிறாங்க. அங்க இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கெல்லாம் அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப மொத்தத்தில் இந்த ஃப்ராக்சிஸ் லைனுக்கு வந்துட்டாங்கன்னு சொன்னா, இந்த பக்கம் ஹிஸ்புல்லா வருவாங்க, கதாய்பு ஹிஸ்புல்லா வருவாங்க, ஹவுதீஸ் வந்துட்டாங்கன்னு சொன்னா அது இன்னும் தலைவலியா போயிடும். ஏன்னா நீங்க ஈரானை கூட பேச்சுவார்த்தைக்கு வாங்க பேசலாம்னு சொல்லலாம். ஒரு நாடு ஹிஸ்புல்லாவை எங்க போய் பேச கூப்பிட போறீங்க? அதனால அதுவெல்லாம் வரும்போது இது உலகத்துல பெரிய ஒரு அழிவாக மாறிடும். அல்லாஹ் தான் காப்பாற்றணும். சுருக்கமான சில பதில்களை எதிர்பார்க்கிறேன். அதாவது இந்த யுத்தம் ஆரம்பித்ததற்கு பின்னால நாங்க பார்க்கிறோம் ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான அந்த நட்புறவுகளை பற்றியெல்லாம் அதிகமானவர்கள் பேசுகிறார்கள். குறிப்பாக பெரும்பான்மை சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதிகமாக பேசுகிறார்கள். இந்த யுத்தத்தின் போது இலங்கையர்களாக நாம் எந்த பக்கம் இருக்க வேண்டும்? இலங்கையர்களாக கண்டிப்பாக ஈரான் பக்கம் தான் இருக்கணும் நம்ம. ஆனா அரசுக்கு அப்படி இருக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னு கேட்டா அரசாங்கமாக நாங்க ஈரான் பக்கம் ஒரு மூவ் எடுத்துட்டாங்கன்னு சொல்லி சொன்னா இப்ப இருக்கிற சூழல்ல ஆல்ரெடி நமக்கு 10% டேரிஃப் போடப்பட்டிருக்குது டொனால்ட் ட்ரம்பால. அடிப்பான் 100% உங்களுக்கு வரின்னு அடிப்பான். அதனால நாடாக ஈரான் மட்டும் என்கிற இடத்துக்கு நாடு போக வாய்ப்பில்லை. நாடு என்ன செய்வாங்கன்னா யுத்தத்தை நிறுத்துங்கள், சமாதானத்தை விரும்புகிறோம், இருதரப்பும் அமைதியாக போக வேண்டும், உலகம் நிம்மதி அடைய வேண்டும் என்று பயாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அனுர்குமார் திசாநாயகியும் பயாம் பண்ணுவாரு, எல்லாருமே பயாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனா நாட்டு மக்களாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக நாட்டு மக்கள் ஈரான் பக்கம் தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்க ஈரான் நமக்கு செஞ்ச மாதிரி உதவி, பெட்ரோலை யுத்த காலத்திலேயே நமக்கு ஃப்ரீயா பெட்ரோல் தந்தவன் ஈரான்காரன் தான். நமக்கு இன்னும் யுத்த காலத்தில் எடுத்த பெட்ரோலுக்கு இன்னும் நம்ம காசு கொடுக்க இருக்குது ஈரானுக்கு. அப்ப அந்த மாதிரி உதவி பண்ணிருக்காங்க. உமாஓயா திட்டத்தை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறான்ல, அதுக்கு வந்தவர் தான் இப்ராஹிம் ரைசி. வந்துட்டு போய் ஒரு 1 வீக்ல தான் அவர் மரணிக்கிறாரு. அப்ப உமாஓயா திட்டத்துக்கு பல பில்லியன் அமெரிக்க டாலர்களை கொண்டு வந்து கொட்டி நமக்காக பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இங்க நிறைய சேவிசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். எனவே நம்ம இலங்கையர்களாக கண்டிப்பாக யார் பக்கம் நிக்கணும்னா பாதிக்கப்படுகிறவர்கள் பக்கம் தான் இருக்கணும். இங்க யாரு பாதிக்கப்படுறா? ஈரான் போய் வலிய சண்டைக்கு போகல, ஈரான் போய் யாருக்கும் அட்டாக் பண்ணல, ஈரான் தற்காப்புக்கான யுத்தம் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறது. அப்ப நம்ம ஈரான் பக்கம் இருக்கணும். மார்க்க ரீதியா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட நம்ம யார் பக்கம் இருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா அமெரிக்கா பக்கமா ஈரான் பக்கமாண்டா இஸ்லாமியர்களாக நீங்கள் ஈரான் பக்கம் தான் இருக்க வேண்டும். அதுக்கான காரணம் என்னன்னு கேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல நான் சொன்னேன்ல 2 சாம்ராஜ்யங்கள், ஒன்று ரோம் பேரரசு, இரண்டாவது பாரசீக பேரரசு. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு சண்டை நடக்கும். அந்த சண்டையில ரோம் பேரரசு தோத்துரும், பாரசீகம் ஜெயிச்சிரும். பாரசீகர்கள் அப்ப யாருன்னு கேட்டா நெருப்பு வணங்கிகள், மஜூசிகள். அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு ரொம்ப கவலையாகிரும். என்னடா இது நம்ம ரொம்ப நேசிக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள், ஏன்னா கிறிஸ்தவர்கள் வேதம் கொடுக்கப்பட்டவங்க, இஸ்லாமியர்களும் குர்ஆனுங்கிற வேதத்தை சுமந்தவங்க. வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தோத்துட்டாங்களே, மஜூசியல் ஜெயிச்சிட்டாங்களே என்னும் போது அல்லாஹ் தஆலா சூரா ரூமை இறக்குவான். ரோம்ன்ற ஒரு அத்தியாயம் இருக்குதா இல்லையா? குலிபத்தி ரூம் ஆரம்பிக்குது. இந்த ரோம் அத்தியாயத்தை இறக்கி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவங்க ஜெயிப்பாங்க திருப்பி என்கிற அந்த மன நிம்மதியை கொடுப்பான். இதுல இருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டா நமக்கு யார் நெருக்கம்னு பார்க்கணும். 2 தரப்பு அடிச்சுக்கிறாங்க. ஈரான் ஒரு பக்கம், அமெரிக்காவும் இஸ்ரேலும் மறுபக்கம், அவர்களுடைய ஆட்களும் மறுபக்கம். மேற்கு நாடுகள் எல்லாம் உலகத்துல எல்லா நாட்டையும் அழிச்சவன் ஒரு பக்கம் இருக்கிறான் பாருங்க. ஈராக் அழிச்சவன்லாம் இப்போ ஒன்று சேர்ந்திருக்கிறான், ஆப்கானிஸ்தான் அழிச்சவன்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறான். இப்படி உலகத்துல எந்தெந்த நாட்டையெல்லாம் அழிச்சாங்களோ எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறாங்க. இப்ப நமக்கு யாரு நெருக்கம்? இப்ப அவர்கள் ஷியாக்காரர்கள், நாங்கெல்லாம் சன்னி முஸ்லீம், இந்த பார்வை இல்லை. இப்ப நமக்கு எவன் நெருக்கம்? நமக்கு ஒண்ணுனா பாலஸ்தீனத்துக்கு ஒண்ணுனா யாரு வந்தா? இவன் தான் வந்தான்.
பாலஸ்தீன மக்களுக்காக ஆயுதம் கொடுத்தது, பாலஸ்தீன மக்களுக்கு எல்லாமே கொடுத்தது, பாலஸ்தீன மக்களுடைய பங்கர் சிஸ்டத்தை உருவாக்கி கொடுத்தது, இன்ன வரைக்கும் பாலஸ்தீனத்துக்காக நின்று பிடிக்கிறது எல்லாமே செஞ்சது யாருன்னு கேட்டா ஈரான். சில ஆட்கள் வந்து அவங்க என்ன கிழிச்சாங்கன்னு கேட்பாங்க. அவ்வளவு ஹவுதீஸ் வந்து அட்டாக் பண்ணானே, சவுதி சொன்னா அட்டாக் பண்ணுவானா? ஈரான் சொன்னா அட்டாக் பண்ணுவான். ஹவுதீஸுக்கு அவ்வளவு ஆயுதத்தை கொடுத்து அந்த செங்கடலை 2 வருஷமா கண்ட்ரோல்ல வச்சுக்கொள்ள வச்சது காசாவுக்காக யாருன்னு கேட்டா ஈரான் தான் வச்சுக்கிட்டாங்க. ஹவுதீஸ் குரூஸ் ஏவுகணைகள் அடிச்சானா இல்லையா இஸ்ரேலுக்கு? யார் சொல்லி அடிச்சாங்க? ஈரான் சொல்லி அடிச்சாங்க. ஹிஸ்புல்லா யார் சொன்னா அடிப்பான்? ஈரான் சொன்னா அடிப்பான். காசாவுக்காக அட்டாக்கு வந்து ஹிஸ்புல்லாவுடைய ஜெனரல் செக்ரட்டரி தலைவராக இருந்த ஹசன் நஸ்ருல்லா கொல்லப்பட்டார், ஃபுவாத் சுகூர் கொல்லப்பட்டார். எதுக்காக இவங்கெல்லாம் மரணிச்சாங்க? காசாவுக்காக மரணிச்சாங்க. அதே மாதிரி யமன் எவ்வளவு பெரிய அழிவுகள். யமன்ல போய் 2-3 தடவை 30-40 விமானங்களை போட்டு இஸ்ரேல் அட்டாக் பண்ணினான். எதுக்காக அட்டாக் பண்ணினான்னு கேட்டா நீ பாலஸ்தீனத்துக்காக நிக்கிற அப்படின்றதுக்காக அட்டாக் பண்ணான். இந்த மாதிரி முழுவதுமாக பாலஸ்தீனத்துக்காக நேரடியாக. மற்ற நாடுகள் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு கேட்டா சாப்பாடு கொடுப்பாங்க. அதை கூட உள்ள கொண்டு போய் கொடுக்க முடியுமா? கத்தார் கொடுக்குறான், துபாய் கொடுக்குறான், சவுதி கொடுக்குறான். ஒன்றோ ஏர் ட்ரூப் பண்ணுவாங்க, இல்லைன்னு கேட்டால் ரஃபா பார்டரில் கொண்டு வச்சுக்கிறோம், கொஞ்சம் தொடங்களை நாங்கள் கொண்டு கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. ஈவன் அதெல்லாம் பண்ணலை, நேரடியாக அட்டாக் பண்ணுறான், 2-1 பார்த்துக்கிறேன் சொல்லி நிற்பான். அப்போ இது மாதிரி நின்றவர்கள் இவர்கள். மார்க் அடிப்படையில் நாடாகவும் நம்ம ஈரான் பக்கம் தான், நியாயத்தின் பக்கம் நிற்கணும். அந்த நியாயத்தின் பக்கம், மனிதநேயத்தின் பக்கம், பாதிக்கப்படுகிறவர்கள் பக்கம். மார்க்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நம்ம ஈரான் பக்கம் தான் நிற்க வேண்டும் என்றுதான் இஸ்லாத்தினுடைய மார்க்கத்தில் அந்த ரோம் சாம்ராஜ்யத்தினுடைய வெற்றி தோல்விகளை பார்க்கும்போது குர்ஆன் நமக்கு கற்றுத்தருவது. இதுதான் நமக்குரிய வழிமுறை. அதை விட்டு போட்டு ஃபேஸ்புக்கில் போராளிகளாகி அங்கே யுத்தம் பண்ணுறவன் சண்டை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். இங்கே வந்து சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் எப்படி தெரியுமாம்பாங்க. சில பேருக்கு நினைப்பேன்னா இங்கே கமெண்ட் அடிச்சு முடியும், முகமது பின் சல்மான் பார்த்துட்டு சூப்பர்னு சொல்லுவான். இந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. 2 தரப்பு சண்டை பிடிக்கிறான்னா நியாயத்தை மட்டும் தான் பார்க்கணுமே தவிர நம்ம இது நம்ம ஆளு, அவன் ஆளு, நமக்கு சாதகமானவன், அப்ப நம்முடைய எதிரியாக இருக்கிறவன் அநியாயமாக கொல்லப்பட்டால் பரவாயில்லையா? நமக்கு ஒத்தனை பிடிக்கல. ஒரு முஸ்லிம் நான், ஒரு காபிர் இருக்கிறாரு, மாற்று மதத்தவர் இருக்கிறாரு, அவர் இஸ்லாத்திலே இல்லை, அவர் ஒருத்தன் கொள்றான், சூப்பர்னு சொல்லுவீங்களா? அவன் இஸ்லாத்திலே இருக்கிறானோ இல்லையோ, அவன் மனிதன், அது ஒரு உயிர். எப்படி கொள்ள அநியாயமாக கொள்வதற்கு யாருக்கு அனுமதி இருக்கிறது? அவன் ஷியாக்காரனா இருந்துட்டு போட்டான், அமெரிக்காக்காரன் வந்து குண்டு போடலாமா? அமெரிக்காக்காரன் வந்து அடிக்கலாமா? இதே தான் ஈராக்ல நடக்கும்போது யோசிச்சாங்க, ஆப்கானிஸ்தான் நடக்கும்போது இப்படிதான் நடந்துச்சு. ஒவ்வொருத்தருக்கு அடிப்பான், இங்க கருத்து சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. கருத்து சொல்கிறவர்களை விட்டு விடுங்கள். நீங்க வந்து நியாயத்தை மட்டும் பாருங்க. நியாயம் என்று வந்தால் ஈரான் பக்கம் தான் நிற்க வேண்டும். நிச்சயமா சகோதரர் ரஸ்மின் சொல்லியிருந்தார், சூரத்து ரூமை படியுங்கள், அலிஃப் லாம் மீம் குலிபத்திர் ரூம் ஃபீ அத்னல் அர்தி வஹும் மின் பாதிஹிம் கலபிஹிம் சயக்லிபூன் என்று வரக்கூடிய அந்த அல் குர்ஆனிய வசனங்களிலே இவர் சொன்ன விடயங்கள் மிக தெளிவாக இருக்கின்றது. அதனுடைய தமிழாக்கத்தை படியுங்கள் என்பதையும் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்கின்றேன். இன்றைய நாளிலே என்னுடைய அழைப்பை ஏற்று கலையகத்திற்கு வந்து மிக அழகான விளக்கங்களை வழங்கிய சகோதரர் ரஸ்மின் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி. தாய் மண்ணிலும் ஒரு சொந்த இல்லம். அக்கனவு நனவாக இலங்கையில் மனைவிற்பனை மற்றும் நிர்மாணத்துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களில் 1110க்கும் மேற்பட்ட அதிநவீன சொகுசு மாடி குடியிருப்புகள். நீங்களும் முதலீடு செய்ய வேண்டுமா? குறிப்பிடப்பட்டுள்ள இலக்கங்களுக்கு இன்றே தொடர்புகளை மேற்கொள்ளவும்.